செய்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதினா முஹம்மதின் வ ஆலி சையதினா முஹம்மது வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. தர்மம் சதகா என்றால் அல்லாஹ்விடத்தில் நன்மை பெறக்கூடிய பல செயல்களில் முக்கியமான ஒன்றாக உள்ள தான தர்மம் மற்றும் நல்லறங்கம் அனைத்துமே சதகாவாகும். தர்மமும் நல்லறமும் சேர்த்தால் சதகா. கடமையான தர்மம் ஜகாத். இறந்த பிறகும் நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும். தர்மம் ஜதகத்துல் ஜாரியா. அல் குர்ஆன் 3வது அத்தியாயம் 92வது வசனம். நீங்கள் நேசிக்கும் பொருளில் இருந்து தான தர்மம் செய்யாதவரை நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள். எந்த பொருளை செலவு செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிந்தவனாக இருக்கின்றான். தர்மம் செய்பவர்களுக்கு அதை விட பல மடங்கு அல்லாஹ்விடத்தில் கூலி உண்டு. நீங்கள் அல்லாஹ்வுடைய வழியில் தங்கள் பொருள்களை செலவு செய்பவர்களின் செலவுக்கு உவமானமாகின்றது. நீங்கள் ஒரு தானிய விதையை பயிரிடுவது போலாகும். அதிலிருந்து 7 கதிர்கள் முளைக்கின்றன. ஒவ்வொரு கதிர்களிலும் 100 தானிய மணிகளை கொண்டுள்ளது. இவ்வாறு அல்லாஹ் நாடுபவர்களுக்கு அவர்களுடைய நற்செயல்களின் பயன்களை பன்மடங்காக்குகின்றான். தர்மம் செய்வதனால் செல்வம் அதிகரிக்குமே தவிர குறையாது. அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 261வது வசனம். தர்மம் செய்வதினால் வறுமை உண்டாகிவிடும் என்று அதை கொண்டு ஷைத்தான் உங்களை பயமுறுத்தி கொள்கிறான். ஒழுக்கமில்லா செயல்களை செய்ய உங்களை ஏவுகின்றான்.